எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இருக்கிறது செல்லம்மாள் மண்பானை சமையல் தஞ்சாவூரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறது வந்து ஒரு சோளா பீரியடில் ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப ஃபேமஸானது கருப்பட்டி பணியாரம். பட் அந்த கருப்பட்டி பணியாரத்திலே அன்றைக்கி என்ன ரேஷியோ இருந்தது அதையே நம்ம யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக அந்த ரேஷியோ, அதே மாதிரி அந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் எப்படின்னு பண்ணி காட்ட போகிறோம். அது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக இந்த பணியாரத்துக்கு வந்து இந்த எண்ணெய் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இவங்க இடத்துலையே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான ஒரு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். செக்கிலிருந்து எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி இங்கே உங்களோட பொருள்லாம் சமைச்சிட்ருக்கீங்க. இதோட சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் முதல்ல அந்த இடுபொருளான அந்த கடலையை எவ்வளோ தரமாக கொண்டு வரதுங்கிறது பார்த்தபோது வெளியிலலாம் வாங்கினபோது எங்களால் கடலைகளை உருவாக்க முடியல. ஸோ எங்களோட வயல்லே நான் அந்த கடலையை போட்டபோது ஒரு அருமையான ஒரு ஆர்கானிக்கான உருவாக்கப்பட்ட கடலையை நாங்கள் எடுத்தோம். இந்த கடலையை உருவாக்கும் போது ஒரு என்ரிச்டு அந்த விஸ்காசிட்டி ஹையாக உள்ள ஒரு மெத்தட் எதுனா இந்த உலகத்திலே மிகவும் பாரம்பரியமான மெத்தட். அது தமிழகம் பூரா 1000 வருடங்களுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் நகரத்துக்கே வல்லம்ங்கிற ஒரு ஊர்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாட்டு மர செக்கு உபயோகப்படுத்தி அந்த எண்ணெய் தான் அந்த அரசாங்கத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் ஆக உயர்ந்த சமையல் எண்ணெய். இந்த உலகத்தில் இருக்க எந்த சமையல் எண்ணெய்க்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு எண்ணெய் இது. இப்போ இது முழுக்க இந்த கடலையை போட்டு ஆட்டி எண்ணெயை கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் இந்த லெவலில் நமக்கு இதை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாடு ஆடி முடித்ததுக்கப்புறம் ஒரு காணம் முடித்ததும் அந்த செக்கு ஓட்டுறவங்க அந்த ஓட்டின நம்ம மாட்டுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக இந்த புண்ணாக்கை எடுத்து அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க. அது ரெண்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதை எதிர்பார்க்கும், ஒவ்வொரு மாடுமே அதை இதை எதிர்பார்க்கும். இதுவும் ஒரு ட்ரெடிஷன். இப்போது கடலெண்ணெய் இல்லைங்களா? இது இப்போ இங்கே ஆட்டின கடலெண்ணெய். வெரி குட். ஸோ இப்போ ஆட்டி இப்போ எடுத்துருக்கோம். ஸோ இந்த கடலெண்ணெய் உடனே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. வெரி குட் மேடம். இது என்னென்ன வேலை செஞ்சதுக்கு கொடுக்குற மாதிரி என்ன பண்ண போகிறோம்னு நம்ம யூஎஸ்க்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்கலாம். சொல்கிறேன் சார். இட்லி அரிசி 2 பங்கு, பச்சரிசி வந்து 2 பங்கு, உளுந்து வந்து 1 பங்கு. சரி. இதை 3ஐயும் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இட்லி அரைக்கிற ப்ராசஸ் நம்ம செஞ்சு ஆட்டி வச்சுக்கிறோம். சரி. அதில் வந்து கருப்பட்டி வந்து சில கருப்பட்டி வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கும், சிலது மைல்டாக இருக்கும். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டியை கலந்துக்கோங்க. சரி. கலந்துட்டு தேங்காய், ஏலக்காய் ரெண்டையும் போட்டுக்கிறோம். இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த அரைச்ச மாவு இட்லி மாவு மாதிரி அரைக்கணும்னு சொல்லிட்டீங்க, ரேஷியோ சொல்லிட்டீங்க. இது எவ்வளோ நேரம் ஊறணும், அதாவது எவ்வளோ நேரம் அது புளிக்கணும்? 3 மணி நேரம் ஊறுனா சரி, புளிக்கிறது வந்து ஒரு 4 மணி நேரம் புளிச்சா சரி. 4 மணி நேரம். ஸோ இது வந்து தோசை மாவு மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லா பொருளும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி. சரி. அப்புறம் இட்லி மாவு ப்ராசஸில் ஆட்டின மாவு இங்கே இருக்குது. ரைட். இது 4 மணி நேரம் கழிச்சு நம்ம புளிச்சிருச்சு. சரி. ஓரளவுக்கு நம்ம புளிச்சு எடுத்து இட்லி மாவு மாதிரி ப்ராசஸ் பண்ணியாச்சு. ரைட். ஓகே. கருப்பட்டியை வந்து பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. சரி. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சாச்சு. சரி. தேங்காய் வந்து நம்ம பல்லுப்பெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். சரி. கடலெண்ணெய் வந்து எங்கள் செக்குலேருந்து எடுத்த எண்ணெய். சரி. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கடலை. வெரி குட். சரி. ஓகே. சரி, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம பணியாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருச்சு. நம்ம கல்லை பற்ற வச்சிட்டோம். ஸோ அது சூடாகிறப்ப இது மிக்ஸ் பண்ணிடலாம். ஆமாம் சார். சரி. என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறீங்க இப்போது? மாவு சார், இட்லி மாவு ப்ராசஸில் செஞ்ச மாவு. சரி. ஸோ இட்லி மாவு ப்ராசஸில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மாவும் எடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ அடுத்து நீங்கள் என்ன சேர்ப்பீங்க? கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். சரி. அதை வந்து இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில். ஸோ இப்போ மாவு சேர்த்துட்டோம், கருப்பட்டி பாகு சேர்த்துட்டோம். அடுத்தது வந்து ஏலக்காய் வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம், அதை இதில் போடுறோம். ரைட். ஸோ அது வந்து ரொம்ப குயிக்காக ஒரு ஈஸியாக பண்ணிடுற ஒரு பலகாரம் இல்லையா? ஆமாம் சார். அடுத்தது வந்து தேங்காய் வந்து பல்லாக வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். சரி. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கீங்க. பல்லா திருகின தேங்காய். ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். தேவையான அளவுக்கு கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கீங்க. ரைட். ஃப்ரெஷ்ஷாக எங்கள் மரசைக்கில் ஆட்டின எண்ணெய் இது. அருமையாக வருது, விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக பண்ணின கடலெண்ணெயில் பண்ணுறப்போ அந்த வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடலை ஆட்டி அந்த எண்ணெய் எடுத்து
அந்த கடல் எண்ணெயை அந்த பைப்பில் அப்படியே பிடிச்சி அது வந்து அந்த செடிமெண்ட் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அதை அப்படியே வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பெஷல். அந்த அரோமா வந்து இது நீங்கள் அது நேரில் அதை அனுபவிச்சா தான் தெரியும். இப்போ கருப்பட்டி பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரைட். ஸோ இப்போ இந்த பணியாரத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நம்ம ஆட்டுன எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். ஸோ அதில் வந்து அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் பார்க்குற வரைக்கும் அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டி கேரமலைஸ் ஆகி அந்த கடல் எண்ணெயோட சேர்ந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் இன்றைக்கி. இப்போ நம்ம செஞ்ச கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி இந்த கருப்பட்டி பணியாரம்ன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாக நமக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட் பண்ண இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக என்ன கரெக்டாக சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். முக்கியமாக அந்த காலத்தில் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ ஒரு பியூராக எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதை இன்றைக்கி இந்த டிஷ்ஷில் கொண்டு வந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரெகுலரான டிஷ்ஷாக இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அதான் இன்றைக்கி நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.